நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்துக்கு விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதுல போயிங் தரப்புல ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருக்கும், போயிங் ரக விமானங்கள்ல அடிக்கடி இதுமான குறைபாடுகள் ஏற்படுது, இந்த விபத்துக்கு போயிங்குடைய ஒரு மேனுஃபேக்சரிங்குமே நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் போயிங் நிறுவனத்து மேல சுமத்தப்பட்டிருக்கு. இப்ப முழுக்க இது விமானிகளுடைய கவனக்குறைவால தான் இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப போயிங் தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? நிச்சயமாக, அதாவது இந்த விபத்து குறித்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளையே அறிக்கையே, அதே மாதிரி விமான மத்திய அரசு சமர்ப்பிக்கப்பட்ட போலவே அந்த ஏர் இந்தியா இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த அறிக்கை என்பது அவருக்கும் இந்த அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏர் இந்தியாவும் தற்பொழுது அந்த அறிக்கையை பெற்றதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து ஒழுங்குமுறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் நெருக்கமாக மேலும் ஏர் இந்தியா பிற அதிகாரிகளும் விசாரணை முன்னேறும் போது முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முன்னதாகவே இது அந்த விமான விபத்துடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு அனுப்பி அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தரவுகள் சோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்தியாவிலேயே அமெரிக்கா ரஷ்யா உதவியோடு அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தரவுகள், இந்த விமான விபத்து தொடர்பான அந்த தரவுகள் என்பது கண்டறியப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த விமான விபத்து தொடர்பாக மத்திய அரசிடம் அந்த முதற்கட்ட அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திடமும் தற்பொழுது இந்த விமான விபத்து தொடர்பான அந்த முதற்கட்ட அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையா ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையை நடத்தக்கூடியதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்து குறித்து நடத்தப்பட்ட அந்த முதற்கட்ட ஆய்வுகள்ல விசாரணையில் கண்டறியப்பட்டது தொடர்பான அறிக்கையை விமான விபத்துக்கள் விசாரணை ஆணையம் மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அதே போல ஏர் இந்தியா நிறுவனத்திடமும் இந்த அறிக்கை ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யூகங்களின் அடிப்படையில் இந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு காரணங்கள், அதாவது தொழில்நுட்ப கோளாறு அல்லது பறவை எதுவும் மோதி இருக்கலாம் உள்ளிட்ட யூகங்களின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில விமானம் புறப்பட்டதுமே அதிகபட்சமாக 180 நாட்ஸ் IAS வேகத்தை எட்டிய பிறகு உடனடியாக இன்ஜின் 1 மற்றும் இன்ஜின் 2க்கு செல்லக்கூடிய எரிபொருள் என்பது கட் ஆஃப் சுவிட்சுகள் இருந்து ரன்னிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு ஒன்றின் பின் ஒன்றாக 0.1 வினாடி இடைவெளியுடன் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கிறது. ஏன் இது மாறி இருக்கிறது? முன்னாக அதுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ள உள்ளே தற்பொழுது யுகங்கள் அடிப்படையில் பல விஷயங்கள் கூறப்பட்ட நிலையில தற்போது அதற்கான காரணங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்துக்கான முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. விமான விபத்து புலனாய்வு பணியகம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமானியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்திகளை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.